அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்னோட வீட்டு காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் எக்கச்சக்கமாக கத்திரிக்காய் வந்து காய்ச்சி கிடக்கு. எப்படியும் ஒரு 10 கிலோ அளவுள்ள தான் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ பறித்து மாஸ்டர் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு தான் கொடுத்து விட போகிறோம். நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, "ஏன் மரியம் இவ்வளோ காய்கறிகள் இருக்கே, இதை நீங்கள் விற்பனை பண்ணக்கூடாதான் கடையில் கொடுத்தேன்" அப்படின்னு. கடையில் கொடுக்கலாம் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுல தான் நாட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான குழந்தைங்க வந்து படிக்கிறாங்கல்ல, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ அதுக்காக இங்கே தான் நான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். இங்கேயும் வந்து காஷ்மீரில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க, காஷ்மீரில் வந்து மெயினாக எல்லாரோட வீட்லேயுமே தோட்டம் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடை கூட பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் இருக்கோம்ல காஷ்மீர் வில்லேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு தோட்டம் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோட்டம் இல்லாமல் காஷ்மீரில் நீங்கள் வில்லேஜில் ஒரு வீடை கூட பார்க்க முடியாது. இதுவே சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியில் வந்து பாதி பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்கல்ல, மற்ற ஊரில் இருந்து தங்கி இங்கே வேலை பார்க்குறவங்களாவும் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து தோட்டம் இருக்காது. ஸோ அவங்க மட்டும் வெளியே காய்கறி வாங்குவாங்க. வில்லேஜில் உள்ளவங்க ₹1 கொடுத்து கூட வெளியே காய்கறி வாங்க மாட்டோம். ஸோ அதனால வில்லேஜில் இருக்கக்கூடிய வீடுகளில் காய்க்கிற காய்கறிகளை இங்கே உள்ளவங்களும் ஷாப்புக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. மொத்தமாக அப்படியே பல்காக வந்து கொடுத்து விட்டுருவாங்க. காய்கறி கடைக்கு கொடுத்தா காய்கறி வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக மக்களுக்கு போகும்போது அதோட இன்கம் வந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கும். அது இல்லாமல் இப்போ ஷாப்கீப்பர் மூலமாக போகும்போது அதோட இன்கம் வந்து அவ்வளோக்கா இருக்குமா எப்படின்னா கிடையாது. நேரடியாக வந்து நம்ம ஊர்லேயும் சரி விவசாயிங்க இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பாருங்கள். மிடில் வந்து ஒருத்தவங்க இருக்கும் போது அந்த இன்கம் வந்து குறைவாக தான் விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியமே கிடையாது. அதுக்கு நிறைய எஃபர்ட் வேணும். எஃபர்ட்டை விடவுமே இந்த விவசாயத்தை நீங்கள் பிடிச்சி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு அறுவடை எடுக்க முடியும். நண்பர்கள் இதை பற்றியும் கேட்டிருந்தீங்க, மறுபடியும் நீங்கள் கார்டனிங் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. கார்டனிங் வந்து கற்றுக்கிறத விட இது நமக்கு பிடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு கார்டனிங் அப்படின்னாலே இதை நீங்கள் பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் இது வந்து இந்த அளவுக்கு செழிப்பாக வளரும். நண்பர்கள் திரும்பவும் கேட்டாங்க, மரியம் உங்களோட தோட்டம் மட்டும் ஏன்னா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு. இதில் உண்மையாகவே சொல்கிறேன், எந்த ஒரு 0% உரம்ங்க, எந்த உரமும் போடலை, எந்த விதமான கெமிக்கல். சில பேர்லாம் வந்து யூரியா அப்படின்னு தெளிப்பாங்க, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சாணம் மட்டும்தான் வந்து 2 வருஷம் முன்னாடி போட்டுட்ருந்தேன். இப்போ சாணம் அள்ளி கொட்டுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. அப்படிங்கிறதுனால சாணம் கூட நான் இவங்களுக்கு கொடுக்குறது இல்லை. இது எல்லாமே என்னோட கைப்பக்குவத்தில் வளர்ந்த என்னோட செல்ல குட்டீஸ் தான். அதே மாதிரி இதுவும் கேட்டிருந்தீங்க, கார்டனிங் வந்து நீங்கள் எத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. வருஷம் அப்படின்லாம் இல்லை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே கார்டனிங் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. என்னை வச்சு வளர்த்தாங்கல்ல என்னோட பாட்டி நூர்ஜஹான் கிரேன்மா, அவங்க வந்து தோட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து வந்த ஆசை தான் இது. என்னோட பாட்டி நான் என்னென்ன பண்ணுறனோ அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் வந்து என்னோட கிரேன்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட பேர் நூர்ஜஹான். அவங்களோட பேரை தான் என் பொண்ணுக்கும் வந்து வச்சுருக்கு. அவங்க இல்லாமல் நான் இல்லை. அவங்க வந்து என்னை பேத்தியாக வச்சு வளர்க்கல, அவங்க பிள்ளையாக தான் வந்து வளர்த்தாங்க. எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஆனால் அங்கே ஊரில் இருக்கிற இந்த அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணோமா அப்படின்னா கிடையாது. இங்கே காஷ்மீருக்கு வரவும் தான் நான் இதுக்கு கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இவங்களை வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அதோட பலன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க, மரியம் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து காய்கறி கொடுத்து விடுறீங்கல்ல, இதை வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. மதிய உணவு திட்டத்துக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த காய்கறிகளை நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி சாம்பார்லாம் இங்கே வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து இவங்க பண்ணுற ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தால் வந்து மெயினாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு தால், ஒவ்வொரு நாளைக்கு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு அதை பொரித்து தம் ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அம்மாடியும் இங்கே சொல்லவே வேணாம், ஸ்பைசி அந்த காரம் மட்டும் காரத்துலேயே தான் குழம்பு வந்து இருக்கும், ஆனம் வந்து இருக்கும். நம்மலாம் வந்து மசாலா சேர்த்து வந்து குழம்பு வந்து காய்ச்சுவோம். ஆனால் இங்கே காஷ்மீரில் மெயினாக வந்து அவங்க சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டு இந்த சில்லியாக தான் இருக்கும். சில்லி பவுடர் தாங்க 3-4 ஸ்பூன் போட்டு காய்ச்சுவாங்க. நமக்கெல்லாம் வந்து அந்த சில்லியை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், செட் ஆகாது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து பழகிரும். இங்கே உள்ளவங்க காரம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் காரம் இவ்வளோ சேர்க்கக்கூடாது. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, மாஸ்டர் இங்கே பிறந்திருந்தாலுமே அவங்களுக்கு காரம் அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. காரமே இல்லாமல் தான் மாஸ்டருக்கு சமைக்கணும்.
ஸோ அவங்களுக்காகவே இப்போ நானும் காரம் இல்லாமல் சமைக்க கற்றுக்கிட்டேன். இங்கே உள்ளவங்க சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணையில் நல்லா எண்ணெயில் கோழி நல்லா கழுவி ஃபுல்லாக வந்து மிளகாத்தூளுங்க, மிளகாத்தூளை போட்டு நல்லா பரப்பி அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் தனியாக மிளகாத்தூள்லையே இது என்ன இந்த மஸ்டர்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு தாளித்து ஆக்கி சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா சில்லி சேர்க்கையில் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ல, டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். எனக்கு காஷ்மீரில் உள்ள டிஷ்லேயே ரொம்ப பிடிச்சது மட்டனில் வந்து நான் நம்ம வீட்டில் கூட எங்கள் டாக்டர் வந்தாங்கல்ல பார்க்கணும்ல கோஷ் அப்படின்னு ஆப்கோஷ், அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மில்க்லேயே வந்து பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த பால் பவுடர் இருக்குல்ல, சொல்லவே வேணாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன்னா தோசை கூட இல்லை அந்த ஆப்கோஷை வந்து வச்சு சாப்பிடுவேன். சொல்லவே வேணாம், நீங்கள் காஷ்மீருக்கு வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண வேண்டியது ஆப்கோஷ். இதுக்கு வந்து பையெல்லாம் பத்தாது, அதனால நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு ஸ்டாக் எடுக்கிறோம்ல, பாக்ஸ் அட்டைப்பெட்டியில் தான் நிரப்பி கொடுத்து விடுறது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஸ்கூலில் மாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த காய்கறிகளை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே அவங்க ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து சொல்லுவாங்களாம், எங்கள் காஷ்மீரில் நாங்களே வந்து இந்த மாதிரி விளைவிச்சதில்லை, உங்களோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே மற்றவங்க வீட்லேயுமே நானும் பார்க்குறேன்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு நீல கத்திரிக்காய் இங்கே காக்கிதான் அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். வேணால் ஸ்ரீநகர் இந்த மாதிரி சிட்டியில் அதுவும் காய்க்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வில்லேஜில் வந்து இங்கே நம்ம வீட்டில் தான் வந்து இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்து காய்க்குது. நிறைய பேர் இதையும் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கும் வந்து விளக்கம் கொடுக்கணும்ல. அக்கா இந்த கத்திரிக்காயை வந்து குட்டியாக இருக்கும் போதே பறிச்சிருங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது, இந்த வகையான நீல கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெருசாக போனதுக்கப்புறம் நீங்கள் பறித்து சாப்பிட்டா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். குட்டியாக இருக்கையிலேயே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்லாம் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வகையான கத்திரிக்காய் நல்லா பெருசாக போனதுக்கப்புறம் நல்லா அரிஞ்சு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா சொல்லவே வேணாம், அப்படியே நெய் பதத்தில் இருக்கும். அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த கிரேவியாக இருக்கட்டும், ரெசிபியாக இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு நான் இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து போட்டு இந்த பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிரியாணிக்கு பாய் வீட்டு தொக்கு அப்படின்னு ஒன்று வைப்போம். பிரியாணிக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த கல்யாணம் காட்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த கத்திரிக்காய் சொல்லவே வேணாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவங்க இந்த கத்திரிக்காய் இருக்காங்க இல்லை, இவங்க கூட ஒரு 4 வெண்டைக்காயும் சேர்த்து போட்டு கொடுத்தாச்சு. அன்றைக்கி வந்து நிறைய ஒரு 1/2 கிலோக்கானு பறித்தேன் வெண்டைக்காய் பறித்து தேங்காய் பால் ரசம் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாச்சு தேங்காய் பால் ரசம் வச்சு அப்படின்னு. தேங்காய் பால் ரசம் வித்து வெண்டைக்காய் ஃப்ரை, அம்மாடி சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பர் வெண்டைக்காங்க. ஏன்னா உரம் இல்லாமல் காய்க்கிறதுல ருசி இருக்க தானே செய்யும். நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ஊர்களில் இந்த மாதிரியான நீல வகை கத்திரிக்காய் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியலை. இந்த காய்கறி அதாவது கத்திரிக்காய் மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, கத்திரிக்காய் மட்டும் இல்லை தக்காளியும் வந்து பாருங்க காக்காவில கத்துது. ஷோ 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 பின்னாடி வேற தோட்டத்தில் ஏதோ அங்கே ஆப்பிள் செடிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வாய்ஸை வந்து ஃபுல்லாக மியூட்டில் போட்டுட்டு அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேச்சுரலாகவே பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ எப்போவுமே வந்து எதுவுமே நான் கட் பண்ணாமல் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து என் வீடு காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சிருந்தேன் இந்த கத்திரிக்காய்களுங்க. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, நல்லா ஷைனியாக இருக்குல்ல. இதுக்கு வந்து நம்மளோட நண்பர்கள் வச்சுருக்க பேர் ஷைனி கத்திரிக்காய் அப்படின்னு. கத்திரிக்காய் மட்டும் பறிச்சாச்சுல, காலையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னொரு கிளிப்பும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பீன்ஸு தக்காளி வந்து பறிச்சேன்ல, சார் வந்து சொல்லிட்டாங்க மாஸ்டர் தக்காளியும் வந்து ஸ்கூலுக்கே வந்து கொடுத்து விட்டுரு அப்படின்னு. ஏன்னா என்ன வந்து டாக்டர் தக்காளியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தக்காளி ப்ளஸ் கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்தே வந்து ஸ்கூலே கொடுத்து விட்டுருவோம், சரியா? தக்காளியும் வந்து நல்லா பெருசு அழகான தக்காளி, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது பாருங்கள். ஸோ அதுக்காக இதை யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்ல, எத்தனை குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. இன்னும் வந்து எப்படியும் ஒரு 3 வாட்டி வந்து இன்னுமே அறுவடை பண்ணலாம். அப்போ அறுவடை பண்ணையிலேயே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சகோதரிகள், மரியம் என்ன இந்த சைடு வந்து இந்த களைச்செடிகள் வந்து நிறைய வளர்ந்து கிடக்கு அப்படின்னு. இது வந்து நாங்கள் வேணும்னு தான் வளர்த்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த களைச்செடிகள் வந்து இப்போ காஷ்மீரில் ரீசெண்டாக மழை பெய்யல வளர்ந்தது தான். இதை வந்து அப்படியே வளர்ந்துருக்குல்ல, இதை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க கால்நடைகளுக்கு வந்து அவங்களே வெட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வளர விட்டுருக்கு. ஸோ இதுதாங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்டிங்க இந்த கத்திரிக்காயோட விதைகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு. இந்த வருஷம் விதைக்காக வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் விட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.